இஸ்ரேலோட அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகத்திலே மிக சிறந்த ஷீல்டாக பார்க்கப்பட்டுச்சு. அயன் டோமை தாண்டி ஒரு ஆயுதமும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி செயல்படலை. அதை தாண்டி உள்ளே வந்து அந்த தாக்குதலில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கையே 1200. இப்போ இந்த 2 வருட போர்ல வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன லாபம் அவங்க அடைஞ்சாங்க? மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் வந்து இஸ்ரேல் தனிமைப்பட்ட ஒரு நாடாக இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பதட்டம் எப்பயுமே உண்டு. நம்ம வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்றத நிறுவிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே அவங்களோட உளவு அமைப்பான மொசாடுக்கு தனியாக பட்ஜெட் கொடுத்து அவங்க எல்லா விஷயங்களையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகாரத்தை நிறுவிக்கிட்டே இருப்பாங்க. இஸ்ரேல் இது வரைக்கும் எந்த ஒரு மத்தியஸ்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அவங்க வந்ததே கிடையாது. அமெரிக்கா வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கூட ரொம்ப யோசிச்சு தான் வைப்பாங்க இஸ்ரேல் கிட்ட. பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வரதுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் OECDங்கிற நிறுவனம் கொடுத்துருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு 3லேருந்து 5 வருஷம் கூட ஆயிடலாம். ஹமாஸ் வந்து ஒரு மிலிட்டன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் ஃபுல்லாகவே உள்ள பூந்தி இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சர்வதேச சமுதாயம் இருக்கும்போது ஒருத்தரும் ஒரு பதில் சொல்லணும். அப்போ அவங்களுக்கே வந்து இல்லை நம்ம இந்த சைடு தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.